ஹலோ ஏம்மா, சொல்லுமா. எதுக்கு மாறி மாறி மிஸ்டு கால் கொடுக்குற? அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். இப்பதான் வெளியே வந்து உட்கார்ந்தேன். என்னன்னு சொல்லு. நானே அடி வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கேன். நீ வேற. அட கூறுகட்ட கூவ மூதேவி, இப்படி பயந்துகிட்டே இருந்தா காரியத்துக்காகுமா? உனக்கு வீடு வேணுமா வேண்டாமா? எம்மா, வீட்டெல்லாம் பார்த்தா ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு பயமா இருக்கு. உன்னை நான் தான் பெத்தனா செஞ்சேனானே தெரியல. உன்னை வச்சுக்கிட்டு ஒரு காசுக்கு பிரயோஜனப்படாது போல இருக்கே. அப்ப காலம் பூரா அந்த வீட்டிலே கடந்து உன் மாமியாக்காரிக்கு கால் அமைக்கிக்கிட்டு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டே இரு. நான் வைக்கிறேன் போனேன். எம்மா, நீயும் ஏமா இப்படியெல்லாம் பேசுற? என்னை புரிஞ்சுக்கம்மா. நான் போய் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஆபீஸ் ரூம்ல முதல்ல பார்க்குறேன். அது என்ன ஃபைலு, என்ன கலரு, எதுவுமே எனக்கு தெரியல. என்னாச்சு இந்த சுப்புலட்சுமி அக்காக்கு? ஏன் இப்படி பயந்த மாதிரி உட்காந்து ஃபோன் பேசுறாங்க? அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி பார்த்துக்கிறாங்க. அப்போ ஏதோ தப்பு பண்றாங்க. என்னவா இருக்கும்? அறிவில்லாதவளே, அவன் தான் என்னமோ கலரு சொன்னானே, ஊதா கலரா மஞ்சள் கலரா என்னமோ ஒன்று. அது டெண்டர் பயிலுன்னு சொன்னாமல, அதில் எழுதி இருக்கும்ல, அதை வாசிக்க தெரியாதா உனக்கு? எம்மா, நான் படிச்சிருந்தா ஏமா இப்படி அல்லல் பட போறேன்? நான் தான் 8ஆம் கிளாஸுக்கு மேல ஒரு நாள் கூட பள்ளியிடம் போலன்னு உனக்கு தெரியாதா? எம்மா, எனக்கு வேற அடி வைத்து கலக்குது. என் மாமியா கறிக்கு என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, என் கழுத்தை அறுத்துப்படுவோ. எம்மா, அவனுக்கு ஃபோனை போட்டு என்ன கலர் ஃபைலு, அதில் என்ன எழுதி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லு. அதை பார்த்துட்டு நான் போய் பார்க்குறேன். நீ ஒரு காசுக்கு தேர மாட்டேன். உன்னை வச்சுக்கிட்டு என்ன வேலையை செய்ய? சரி சரி, வச்சு தொலை. எவ்வளவு பாத்திர போறா. நான் வைக்கிறேன். பேசாதம்மா. சரி, நான் உடனே அவன்கிட்ட போனை போட்டுட்டு உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறேன். உன் புருஷன் நல்லா மல்லாக்க கடந்து உறங்குவான். உறங்குத நேரத்தில் முதல்ல வீட்டில் உள்ள ரூமில் இருக்கான்னு போய் பாரு. சரிம்மா. இப்பவே வயிற்றுல புளிய கரைக்கி. நான் என்ன செய்ய? என்னக்கா நடக்குதுங்க? என்ன நடக்குது? என்ன 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 நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? எது எப்போ 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 வந்த? என்ன என்னக்கா தடுமாற்றம் ரொம்ப இருக்கு? என்ன ஏதோ தப்பு பண்றீங்க? அப்படி எந்த தப்பும் பண்ணலனா ஏன் இப்படி தடுமாறுறீங்க? யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க? என்னமோ ஃபைலுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன ஃபைலு? என்ன ஃபைலுக்கா? என்ன நீ? நான் இந்த வீட்டோட மூத்த மருமவ. என்ன கேள்வி கேட்பியா? என்ன என்ன ஃபைலு? எங்க அம்மா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அன்னைக்கு எங்க அம்மா அந்த ஸ்லிப்பை எங்கேயோ வச்சிட்டேன்னு சொல்லிச்சு. அதான் அந்த ஃபைலுக்குள்ள இருக்கும் பாருன்னு சொன்னேன். அதுக்கு நீ நான் யார்கிட்ட ஃபோன் பேசுறேன், என்ன பேசுறேன்னு உட்காந்து ஒட்டு கேப்பியோ? பொய் சொல்றீங்கக்கா. உங்க கண்ணில் நல்லாவே தெரியுது. நீங்க எதையும் மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம என்ன கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காத. உன் வேலையை பார்த்துட்டு போ. என்கிட்ட ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு இந்த வீட்டு மேல எவ்வளவு அக்கறையும் பொறுப்பு இருக்கோ அதே அக்கறையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. உன் வேலை சொல்லிய பார்த்துட்டு போ. வந்துட்டா பெருசா. எதுக்காங்க இவங்க இவ்வளவு ஆவேசப்படுறாங்க? ஏதோ தப்பு பண்ண போறாங்க. மாமாக்கு ஏதோ ஆபத்து. இந்த அக்காக்கு அறிவே இல்லை. யாரு கூடயும் சேர்ந்து ஏதோ களவாணித்தனம் பண்ணுது. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. காயத்ரி, காயத்ரி எங்கம்மா இருக்க? காயத்ரி எங்கம்மா இருக்க? வாமா. அம்மா, நான் இங்க இருக்கேன். நீ அங்கே யார தேடிட்டு இருக்க? என்னடி இங்கே தானே வர சொன்ன? நானும் இம்பிட்டு நேரமா இங்கே வந்து காத்து கிடக்கேன். நீ அங்கிருந்து வர்ற? ஐயோ அம்மா, இங்கே தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் அவர் கூப்பிட்டுட்டாரு. அதான் என்னன்னே கேட்டுட்டு வர்றேன். என்னடி, நானும் வந்ததுலேருந்து உன்னை கவனிக்கிறேன். எதுவும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லு. எத்தனை நாளைக்கு இப்படி மூடி மறைச்சிட்டு உம்மன் இருக்க முடியும்? ஏம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏம்மா, சுப்புலட்சுமி அக்கா தான் வர வர அவங்க போக்கே சரியில்லை. எனக்கு அவங்கள பார்த்தாலே என்னமோ மாதிரி இருக்கு. அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஏதாவது தப்பு பண்ணுறாளா? அப்போ உங்கள் அத்தை கிட்ட சொல்ல வேண்டியதானே? எத்தனை நாளைக்கு இப்படி மனசுக்குள்ளே போட்டு உழப்பிக்கிட்டும் மறைச்சிக்கிட்டே இருப்ப? எதுனாலும் இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் நடக்கணும். ஏதாவது ஒன்றுனா உங்கள் அத்தையால் தாங்கிக்க முடியாது. ஐயோ அம்மா, எனக்கு என்னன்னே தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்னால் யோகிக்க முடியல. இன்னைக்கு கூட நான் வந்துட்டு இருக்கேன். அவங்க யாருக்கிட்டையோ ஃபோன் பேசிக்கிட்டு ஃபைல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சாதானே யாருக்கிட்டையாவது சொல்ல முடியும். இல்லைன்னா நான் வேண்டாததுக்கு ஏதாவது சொல்கிறேன்னு யாரும் நினச்சிக்க கூடாது. எனக்கு அதான் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன்.
இல்லட்டி உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு மனசு சங்கடமா ஆயிரும். நான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன். நீ இங்கே சந்தோஷமா தான் இருப்ப. என் மைனி உன்னை நல்லா தான் பார்த்துக்குவாங்க. ஆனாலும் அம்மாவுக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கு. உனக்கு ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி தோணுது. அதனால கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போயேன். என்னம்மா நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாம், நான் எதுனாலும் சமாளிச்சுக்குவேன். இன்னொன்று, இப்போ இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. என்னன்னு என்னால் யூகிக்க கூட முடியல. ஆனால் நான் இங்கே இருந்தால் தானே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதான் வேற பாவம்மா. அவருக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிரும். அதுவும் இல்லாமல் நான் அங்கே வந்தால் பசங்க ஏங்கி போயிடும். இன்னொன்று, எனக்கு ஹாஸ்பிட்டலில் ரொட்டீன் ஒர்க் வேறு இருக்குது. நான் எப்படிம்மா அங்கே வர முடியும்? எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிரு, என் வாயை அடைச்சிரு. சரி வா. ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா மைனி தேட போகிறாங்க. அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்க. சரிம்மா வா. ஐயோ, எந்த ஃபைலும் தெரியலையே. அவன் வேற ப்ளூ கலர் ஃபைல தான் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். நாம அதை தான் எடுத்து பார்க்கணுமோ? ஒருவேளை இந்த கவர்ல போட்டு வச்சிருப்பாரோ? இந்த கவரா இருக்குமோ? முதல்ல இதை எடுத்து பார்ப்போம். இதுதான்னு நினைக்கிறேன். முதல்ல இதை போட்டோ எடுத்து வச்சிட்டு அவன்கிட்ட அனுப்புவோம். அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். யாராவது வந்தா இப்ப நம்மளை தொலைச்சு போடுவாங்க, தொலைச்சி. ஐயோ, பதட்டத்துல கையும் விட மாட்டுக்கு, காலும் விட மாட்டுக்கு. ஏதோ அரைக்குறைய எடுத்தாச்சு. சரி, முதல்ல இதை வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டு நம்ம ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க போய் உட்காந்துக்குவோம். இல்லனா அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன தொலைச்சு போடுவாரு, தொலைச்சி. ஏன் மொபைல் கொடு. ஏய், இங்க ஆபீஸ் ரூம்ல உனக்கு என்னடி வேலை? எதுக்கு இங்க வந்து முறைக்கிற? வெளியே போ. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற? வெக்கமா இல்ல? கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றியே நீ எல்லாம் என்ன மனுஷியா இல்ல மிருகமா? அத்தானுக்கு தெரியாம அவரோட ஃபைலை எடுத்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல எவனோ ஒருத்தனுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு 2 நாளா உன் மேல சந்தேகம். அதான் வெளியே சொல்லாம உன்னை கண்காணிச்சேன். இப்பதானே உன் யோக்கியதை என்னன்னு தெரியுது. இங்க பாரு, மரியாதையா என்ன ஏதுன்னு உன் வாயாலே சொல்லிரு, இல்ல தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. இது என் புருஷனோட ஆபீஸ் ரூம். நான் எதுனாலும் பண்ணுவேன். உனக்கு இது தேவையில்லாத விஷயம். கொண்டா என் மொபைல, இல்லனா நடக்கிறதே வேற. என்ன எல்லாரும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. யாரு கூட கூட்டணி அமைச்சு யாருக்கு இதை அனுப்புற? இது டெண்டர் நோட்டீஸ். இத காப்பி எடுத்து நீ அனுப்புறனா ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு நான் நினைக்கிறேமா உன்ன? இங்க பாரு, இப்பவே போய் மாமா கிட்ட சொன்னேன். நடக்கிறதே வேற. இந்த வீட்டுக்கு ஒரு அவமானம்னா என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஏதுன்னு சொல்ல போறியா, இல்ல மாமாவையும் அத்தானையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் காட்டணுமா? பாரு, நான் வயசுல மூத்தவ. என்ன மரியாதை இல்லாம அடி அடின்னு அடிக்கிற. என் முகமெல்லாம் வீங்கி இருக்கு. ஒரு நான் போய் என் புருஷன்ட்ட சொல்றேன். நீ என்ன சொல்றது? வா, நானே உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ஆதாரம் இப்ப என் கையில உன் செல்போனு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஏதுன்னு சொல்ல போறியா, இல்ல நான் உண்மையை கண்டுபிடிக்கணுமா? நான் கண்டுபிடிச்சேன், விளைவு விபரீதமா இருக்கும். ஒழுங்கு மரியாதையா என்ன ஏதுன்னு நீயே உன் வாயால சொல்லிரு. நீ சொல்ல மாட்டல? இப்பவே போய் எல்லாரையும் எழுப்பி இத காட்டுறனா இல்லையான்னு பாரு. வேண்டாம், இரு, நானே சொல்றேன். அப்படி வா வலிக்கு. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னன்னு சொல்லு, வாயை திறந்து சொல்லு. வாயில என்ன குளக்கட்டையா போட்டிருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா அந்த ஜேபி பில்டர் கிட்ட டெண்டர் நோட்டீஸை காப்பி எடுத்து உனக்கு அனுப்புறேன்னு சொல்லிச்சு. அவனுக்கு அனுப்புனா அவனுக்கு டெண்டர் நோட்டீஸ் அனுப்புனா அவன் என்ன தருவான் உனக்கு? அதுக்கு பதிலா 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு தான் நான் இதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்ப போனேன். வெக்கமா இல்ல? கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ண அலையிற என்ன பொழப்பு இது? இப்ப வீடு இல்லாம என்ன தெருவுல பிச்சை எடுக்கிறியா? வீட்டுல தானே இருக்க. உனக்கு தனியா தனி கொடுத்தனம் போகணும், வீடு வேணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா அத்தாங்கிட்டயே காலில் கையில விழுந்து உன் பேர்ல ஒரு வீட்டை எழுத சொல்லியிருக்கலாம். இல்ல அத்தை கிட்ட சொல்லி மாமாட்ட வீட்டை எழுதி வாங்கியிருக்கலாம். அதை விட்டு போட்டு இப்படி சில்லறத்தனமா அழுப்ப மாதிரி எவனோ ஒருத்தங்கிட்ட இப்படி நம்ம கம்பெனி விவகாரத்தை போட்டோ எடுத்து அனுப்புறது கலையிறியே. இதெல்லாம் என்ன பொழப்பு? உங்க ஆத்தாக்கு தான் அறிவில்லைனா நீயும் அவ கூட சேர்ந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவியா? இப்படிப்பட்ட ஒன்னெல்லாம் சும்மா விடவே கூடாது. நீ சோத்துல விஷம் வைக்க கூட தயங்க மாட்டேன். என்ன ஜென்மம் நீ எல்லாம்?
பண்ணது தப்பு தான். அதுக்காக என்ன இப்படியெல்லாம் அசிங்கமா பேசாத. சி, வாயை திறக்காத, கொன்னே போடுவேன் கொன்னு. என் மூஞ்சில முடிக்காத. இன்னொரு தர என்கிட்ட பேசுன அப்புறம் செருப்படி தான் விழுவும் உனக்கு. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. எவனோ ஒருத்தனுக்காக நம்ம குடும்ப விவகாரத்தை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டியே. சி, என்ன புத்தி இது? கீழ்த்தரமான எண்ணம். கட்டுன புருஷனுக்கு துரோகம் பண்ணுவியா? அவரு சிறுக சிறுக சேர்த்து வச்ச மானத்தெல்லாம் கப்பல் ஏத்த பார்த்திருக்கேன். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தாரு தெரியுமா? மாமா எத்தனை வருஷமா கட்டி காத்த கம்பெனி தெரியுமா? அத காத்துல ஆடுறதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? நீ எல்லாம் இந்த வீட்டு உப்பு தானே தின்ன. அதுக்கு துரோகம் பண்ணதுக்கு நிக்கிற. உங்க அம்மா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நீ அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி கீழ்த்தரமான காரியத்தை பண்ணுவியா? இங்க பாரு, இன்னொரு தர ஏதாவது செய்யணும்னு நினைச்சே உன்னை நானே கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுவேன். இங்க பாரு, இன்னைக்கு போனா போதுன்னு விடுறேன். ஏன் தெரியுமா? உன் மேல எல்லாரும் கொஞ்சமாவது பாசம் வச்சிருந்தாங்க. அந்த பாசத்தை விஷமா மாத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஆனா இன்னொரு தரம் இந்த வீட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். நடக்கிறதே வேற. இந்த போனு என்கிட்டே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் நீ வாலாட்டுன இந்த போனோட சேர்த்து உன் வண்டவளம்லாம் தண்டவளம் ஏறிடும். ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதையா அடக்க உடக்கமா இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா நடந்துக்கோ. இதோட உன் சில்லறை புத்திய மாத்திக்கிட்டா உனக்கு நல்லது. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என் போனை கொடு. இங்க பாரு, உன் போனு தான் இதுக்கு ஆதாரம். நீ சும்மா சும்மா வாலாட்டிட்டாள் இவள. இனி எப்படி வாலாட்டுறேன்னு நான் பாக்குறேன். என்னையாடி அடிக்கிற? என்னையாடி இந்த வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொல்ற? பாரு, யார துரத்துறான்னு. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே துரத்துறனா இல்லையான்னு பாரு. என்னாச்சு? எதுக்கு இப்படி காயத்ரி அக்காட்ட அடி வாங்கியிருக்க? காயத்ரி அக்கா வேற கோவமா போகுது. என்னாச்சு? என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சரி, பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. அவளுக்கு இருக்கு. என்னன்னு உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. நீ சொல்லாட்டி போ. நாளைக்கு அந்த அக்கா சொல்லும், அப்ப தெரிஞ்சுக்கிறேன். எனக்குன்னு எங்க இருந்து தான் வந்து வாச்சிருக்காளோ தெரியல. சனியனுங்க எல்லாம் ஒன்னா எனக்கு எதிராக கூட்டணி அமைக்கிறீங்களா? உங்க கூட்டணியை எப்படி உடைக்கிறேன்னு பாரு. திமிரு பிடிச்சவா இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சுன்னு இப்படி வீஞ்சிக்கிட்டு போறா? போட்டோம், நமக்கு என்ன? நாளைக்கு காலையில அந்த அக்கா கிட்ட விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட்டு போகுது. ஏதாவது கோல்மால் பண்ணியிருப்பா. அதான் அற வாங்கி மூஞ்செல்லாம் வீங்கி போறா. இன்னைக்கு யாரோட பர்த்டே? இன்னைக்கு நம்ம சகோதரி பிரபா அவங்களுடைய மகன் அஜித் குமாருக்கு 7வது பிறந்த நாள். அவனை நாம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம். ஓகே ஆச்சி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. நம்முடைய அன்பு சகோதரி பிரபா குமார் அவர்களின் செல்ல மகன் அஜித் குமார் இன்று 7வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நாம எல்லாரும் சேர்ந்து அந்த அன்பு செல்லத்துக்கு வாழ்த்து சொல்வோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அஜித் குமார். அன்பு செல்லக்குட்டி அஜித் குமார், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை டியர் பிரதர் அஜித் குமார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அஜித் குமார். ஹாப்பி பர்த்டே அண்ணா அஜித் குமார். எங்க செல்லக்குட்டி அஜித் குமாருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மை டியர் அண்ணா அஜித் குமார், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் பிள்ளை தமிழ், மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன் கதை, நல்ல பதிவு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அலெக்ஸ் குக்கி சிஸ்டர், வெரி வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சந்திர விஜயேந்திரன் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வீடியோ செம்ம அமேசிங் சிஸ்டர், சூப்பர் ஸ்டோரி, வெரி எக்ஸலண்ட் ஒர்க்
லவ்லி வீடியோ, ஹேவ் எ ஒண்டர்ஃபுல் மை டியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ரவா ரங்கோலி சிஸ்டர் 20 லைக்ஸ் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் தமிழ் எஸ்எஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ் கார்ட்டூன், கிரேட் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஷ் ஹாப்பி லேபர் டே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் செல்வம் தமிழ் செல்வம் அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிக அருமையான கதை அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வாடிப்பட்டி அம்மா சமையல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் ஜெயசூரியன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே ஸ்டோரி சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அன்னைஸ் கிச்சன் எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் எபிசோட், பர்த்டே விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் குக் vlog வித் சந்தியா வெரி நைஸ் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கலைக்குமார் இப்படி ஒரு அம்மா வேண்டாம், ஹஸ்பண்டுக்கு துரோகம் செய்ய சொல்லுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட், பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன், அமேசிங் ஒர்க், நைஸ் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி காசி விஸ்வநாதன் சூப்பர் சூப்பர்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரபாக்கா வீடியோ சூப்பர் இருக்கு அக்கா. டுமாரோ மை சன் பர்த்டேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாப்பி பர்த்டே செல்லோ. ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன் 93 லைக் வாவ் வெரி நைஸ் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் பியூட்டிஃபுல் எபிசோட், இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் இன் ஜாயின்ட் ஃபேமிலி, கிரேட் ஷேரிங் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் குக் வித் மீனா வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பரிமளா தேவி எப்படி இருக்கீங்க சகோதரி? நல்லா இருக்கீங்களா? இன்று தான் பார்த்தேன் வீடியோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நானும் எங்கள் ஆச்சும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.